பராசக்தி 2 திரைப்படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல? இந்த பொங்கல் ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். விஜய் வந்து ரொம்ப கேப் போட்டு ஒரு 1-2 வருஷம் கேப் போட்டு வர அப்படி வரும்போது பெரிய எதிர்பார்ப்பான ஒரு படம். அரசியல் தாக்கமும் இருக்கும், சினிமா தாக்கமும் இருக்கும். பராசக்தி வந்து ஒரு ஆர்டிக்கல் தான் இது. பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு படமும் கிடையாது. ஸோ அதுக்கு இது போட்டி கிடையாது. இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை அது அதான் பெட்டர், அது கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ உள்ள அரசியல் எல்லாமே கள்ளங்க எல்லாமே பட் அதில் வந்து விஜய் அந்த இது கொஞ்சம் கூட கிடையாது, விஜய் கூட கிடையாது. விஜய் வந்து பணம் உள்ளவர், பண்பு உள்ளவர், இன்னொன்று மனிதர்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர். அதனால் அவர் ஒரு ஆள் நாட்டுக்கு தேவை. அண்ணா மாதிரி, காமராஜர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஒரு ஆள் தான். விஜய் ஒரு மாசு, இன்னும் வந்து புது வருஷம், நல்ல லீவு, அதனால் தியேட்டருக்கார ரொம்ப விரும்பி லைக் பண்ணி போகிறது ஜனநாயகம் தான். சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம் முக்கியமான படமாக தானே. அதெல்லாம் ஏன் ஜப்பான் ஒரு படம் கார்த்திக் முக்கியமான படம் வந்ததே இல்லை, ஒரு ஷோ கூட ஓடல ஜப்பான். 25வது படம் தான் கார்த்திக்கு. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மக்கள் மனதில் இடம் பிடிச்சி வாழ்கிறவங்க தான் மனிதன். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய், டவுட் கிடையாது. இப்போ வர நடிகர் விஜயினுடைய அதிக வசூல் பண்ண திரைப்படம்னா அது லியோ திரைப்படம் தான் சொல்கிறாங்க. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. இப்போ வரப்போகிற ஜனநாயகன் திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு உங்களோட ஐடியா? அதிகமாக வருமா அது? ஜனநாயகம் வந்து சாதாரணமாக வந்து இது ஒரு 600-700 கோடி பண்ணும். பட் தேர்டு சண்டைலாம் போட முடியாது. இப்போ பராசக்தி வருது, நான் ரிஜைன்னு, நான் தான் திமுக, நாங்கள் தான் எல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. அந்த செல்ஃபெல்லாம் முடிஞ்சு போச்சு. அரசன் வெற்றிமாறன் சிம்பு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டிங்கு? சூப்பராக போகுது, பிரமாதமாக போகுது. வெற்றிமாறன் சிம்புக்கு மிகப்பெரிய காம்போ. கண்டிப்பாக இன்னொரு சிம்பு, மார்புட்டி சிம்பு பார்க்கலாம். துப்பாக்கி கூட போடாப்படி வந்து போடாப்படி வாச விட்டு, துணிவு வந்தது, துணிவு வாச விட்டு மாறி இருக்குது. விஜய் கூட எந்த படம் வந்தாலும் விஜய் நிற்பார். விஜய் கீழே தான் எல்லா படம், விஜய் மேலே எந்த படம் கிடையாது. பழைய படம் 3 படம் கில்லி பெரிய கலெக்ஷன். ரீ ரிலீஸ்லையும் கில்லி தான் ஜெயிச்சிருக்கு. விஜயெல்லாம் அடிக்க முடியாதுங்க. விஜயெல்லாம் வந்து யாருமே அடிக்க முடியாது. அவங்க அப்பாவே சந்தேகப்பட்டார், என் பிள்ளை கொண்டு வர முடியுமான்னு. அவங்க அப்பாவும் அசந்த மாதிரி வளர்ந்துட்டு அப்படின்னு விஜய். அது விஜயோட டைமிங்கு, விஜயோட சின்சியாரிட்டி, விஜயோட நல்ல மனசு. ஃபிலிமேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் ரஞ்சித். 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தமிழ் சினிமாவில் 2 மிக முக்கியமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒன்று நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம், இன்னொன்று நடிகர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படம். ஸோ 2026 ஆரம்பத்திலேயே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கேரண்டியான 2 திரைப்படங்கள் வெளியாக போகுது. ஸோ இது தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு, ப்ரொடியூசர் சைடில் இந்த மாதிரியான லாபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பேசுறதுக்காக தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் TR ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. சாதாரணமாக சொன்ன மாதிரி ஜனநாயகன், பராசக்தி 2 திரைப்படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல? இந்த பொங்கல் ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து விஜய் வந்து ரொம்ப கேப் போட்டு ஒரு 1-2 வருஷம் கேப் போட்டு வர அப்படி வரும்போது பெரிய எதிர்பார்ப்பான ஒரு படம். அரசியல் தாக்கமும் இருக்கும், சினிமா தாக்கமும் இருக்கும். ரெண்டையும் தான் நிறைய லீவு இருக்குது. அந்த லீவுக்கு வந்து இது பெரிய ஒரு கல்லாக்கட்டுற படம் தான் அது ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும். பராசக்தி வந்து அது ஒரு ஆர்டிக்கல் படம் தான். அது வந்து இது போட்டியும் கிடையாது, இந்த படத்துக்கு நிகரான படமும் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு ஈக்குவலாக போட்டி இல்லாத படம் கிடையாது. அதெல்லாம் போட்டி கிடையாது. போட்டின்னு பார்த்தா அது வந்து வேற ஒரு படம். இப்போ விஜய் வந்து இந்த 10 வருஷம் காலி பண்ண எந்த படம் வரல இன்ன வரைக்கும். 10 வருஷமாகவே துப்பாக்கிக்கு அப்புறம் பார்த்தா விஜய்க்கு வந்த எல்லா படத்துக்கும் லாபம் தான் கொடுத்துருக்குது. எந்த படம் நட்டமானதில் மைனஸ் ஆனது கிடையாது. விஜய் வந்து ஒரு நம்பர் 1 உச்சத்தில் இருக்காரு. அவரை காலி பண்ணுறதுக்கு, அவர் போட்டு தள்ளுறதுக்கு எந்த படம் வர முடியாது. ஜனநாயகம் ஒரு ஜனநாயகமான படம், ஒரு சூப்பராக ஒரு ரீமேக் படம், தெலுங்கு ரீமேக் ஆச்சு. அது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. இன்னும் தெலுங்கு ரீமேக், அது வேற ஒரு மாஸ் உள்ள படம். விஜய்க்கு சரியான நேரத்தில் சரியான படம் அது. ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே. பராசக்தி வந்து ஒரு ஆர்டிக்கல் தான். பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு படமும் கிடையாது.
ஸோ அதுக்கு இது போட்டி கிடையாது. போட்டி கிடையாது. ஓகே, விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து 27ஆம் தேதி மலேசியாவில் நடக்க போகுது. ஏன் தமிழ்நாட்டில் அவங்க பிளான் பண்ணல, அது வைக்கல? தமிழ்நாட்டில் வந்து போதிய வசதி இல்லை, போதிய வருமானம், போதிய பாதுகாப்பு இல்லை. அதனால் மலேசியா சிங்கப்பூர் வச்சார். பட் இவங்க தடுத்தாங்க, அங்கே போய் லாபத்தை பார்த்து வெளியே வந்துட்டார். பெரிய லாபங்க மலேசியாவில் ஆடியோ லான்ச்சே லாபம்ன்றீங்க? பெரிய லாபம் 30-40 கூட லாபம் கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். 100%. ஒரு டிக்கெட் 14,000 15,000 போடுறாங்க. அழகாக அங்கே கட்டுக்கடுக்காத கூட்டம் இருக்குது. கட்சி உள்ள அலோடு கிடையாது, கட்சி பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ விஜய் என்ன மாசுட்டு தான் அங்கே இங்கே காட்டியாச்சு, இதோடைய தாக்கத்தை அங்கேயும் காட்டி அங்கே ஒரு கூட்டத்தை இருக்கிறாரு. ஓகே, ஸோ அது லாபமான ஒரு விஷயம் தான். அது இவங்க பண்ணது ஒரு லாபமாக அமைஞ்சு போச்சு. ஒரு வணிக ரீதியாக ஒரு லாபம் தான் ஆடியோ லான்ச். பெரிய லாபம், பெரிய லாபம், பெரிய லாபம், பெரிய லாபம், பெரிய வரவேற்பு வேறு. நிறைய பேர் அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணி லாபத்தையும் பார்த்துருக்காங்க, நல்ல ஒரு மரியாதையும் கொடுத்துருக்காங்க. அந்த மரியாதை இந்த படத்துக்கு ஈஸியாக விஜய் 100 மடங்கு கிடைக்கும். ஓகே, அதில் டவுட் இல்லை. ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் கடைசி திரைப்படம் கிடையாது. 60 80 வயசு 90 வயசு ஆகுது, கடைசி திரைப்படம் கிடையாது. அவரும் அப்படி சொல்ல மாட்டார், சொன்னது கிடையாது. அப்படி சொன்னாத உண்மை இருக்காது. அதெல்லாம் படம் இருக்குது. இன்னும் 4-5 படம் கதை கட்டி வச்சுக்காது, ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. அது வந்து ஓடுற குதி யாரையும் நிப்பாட்ட முடியாது. ஓடுற குதிரை ஓட விட்டு தான் பார்ப்பாங்க, தவிர நிப்பாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஓடுற குதிரை. ஒன்றும் இல்லாத குதிரைலாம் ஓடும்போது ஓடிட்டு குதிரை எப்படி நிற்கும்? அதெல்லாம் கடைசி படம் கிடையாது. ஸோ அடுத்து கண்டிப்பாக பண்ண அடிப்பார்னு சொல்ல படம் அந்த 4 படம் வச்சுருக்காரு. ஓகே, கன்ஃபார்மாக 4 படம். ஓகே, இப்போ உங்களை மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், இவங்க சைட்லேருந்து நீங்கள் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் நடிகராக தான் பார்க்குறீங்களா? அவரை இல்லை, நல்ல பண்புள்ள மனிதனாக பார்க்குறோம், நல்ல ஒரு நண்பனாக பார்க்குறோம், நல்ல ஒரு அரசியலில் மீறின ஒரு நல்ல ஒரு நட்புக்கு, பழக்க வழக்கத்துக்கு, தொழில் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனிதர். அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஓகே, ஆனால் அரசியலுக்கு விஜய் செட் ஆவாரா? அரசியல் செட் ஆகும். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை அதுதான் பெட்டர், கண்டிப்பாக செட் ஆவார். ஓகே, இப்போ உள்ள அரசியல் எல்லாமே கள்ளங்க எல்லாமே இருக்காங்க. பட் அதில் வந்து விஜய் அந்த இது கொஞ்சம் கூட கிடையாது, துணியாக கூட கிடையாது. விஜய் வந்து பணம் உள்ளவர், பண்பு உள்ளவர், இன்னொன்று மனிதர்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர். ஸோ அதனால் அவர் மாதிரி ஆள் நாட்டுக்கு தேவை. அண்ணா மாதிரி, காமராஜர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஒரு ஆள் தான். ஏன் அப்படின்னா இல்லாமல் வந்தாங்க, இல்லாமல் வந்து மக்களுக்கு செஞ்சாங்க. இவர் வச்சுக்கிட்டு வந்திருக்காரு, ஆனால் மக்களுக்கு செய்வார். ஓகே, செய்யக்கூடிய ஆள் தான் அவர். ஏன் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ டக்குன்னு டேட்டை வந்து ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது வந்து விஜய் தரப்புக்காகட்டும், இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் தரப்புக்கும் ஒரு சின்ன போட்டி மாதிரி பார்க்கப்படுது. யார் படம் ஜெயிக்க போகுது, விஜயோடைய வெற்றியை தடுக்க பார்க்குறாங்களா? போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம போட்டின்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இன்னொன்று வந்து என்னன்னா, ஜனநாயக படத்தை வாங்குறவங்க எல்லாமே மிகப்பெரிய ஜாம்பவான். வாங்குறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்னொன்று 100 ரெஜைன் அவங்கெல்லாம். ஓகே, ஒரு ரெஜைன் தான் நம்மலாம் பார்த்துருக்கோம். ஜனநாயகம் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே 100 ரெஜைன் சமம். ஓகே, எஸ்பிலியன் சீன் இருக்கட்டும், அழகர் இருக்கட்டும், செந்தில் இருக்கட்டும், மன்னா இருக்கட்டும், அன்பன் இருக்கட்டும், புரியுதா, எல்லாமே டேரனாஸ் ரவியா இருக்கட்டும், அது எல்லாமே மிகப்பெரிய ஜாம்பவானுங்க. இவங்கெல்லாம் ஒரு ஊரில் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஏரியா 2 ஏரியா வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்ட தேட்டர் இருக்குது. தமிழ்நாட்டு தேட்டர்களே அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. ரெஜைனே படம் எடுத்தால் இவங்க தான் போய் ஆகும். இவங்க படம் எடுத்தால் ரெஜைன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவங்க இப்போ ரெஜைன் படம் எடுத்தால், சன் பிக்சர்ஸ் படம் எடுத்தால் இவங்களை நம்ம மீறி தான் இவங்களுக்கு தான் போக முடியும். இவங்க தான் தேட்டர்கள். தமிழ்நாட்டு தேட்டருக்கு ஃபுல்லாகவே இவங்க தான் ஓனர் எல்லாமே டம்மி. இப்போ நான் வீட்டு ஓனராக இருந்தாலும் வாடகைக்கு தான் ஓனர். பில்டிங் என்னது, வாடகைக்கு தான் உரிமை கொண்டாடுவோம். அதேமாதிரி தேட்டர் ஓனர்ஸ் இருந்தாலும் அந்த தேட்டர் மேல் வாடகை எடுத்து ரன் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ இவங்கள மீறி தான் வந்து ரெஜைனும் சட்டியும் உள்ளே போக முடியும். ஸோ அவங்க தானே ஜனநாயகம் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன போட்டிடுது? அவங்க படத்தை மீறி தான் அடுத்த படத்தை கொடுப்பாங்க. இன்னொன்று தேட்டருக்காரன் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே சிட்டி, தமிழ்நாடு தேட்டர் நடத்த எல்லாமே முக்கால்வாசி பேர் செட்டியாருங்க, நாடாருங்க தான். செட்டியார் நாடாருங்க எப்போன்னா கலெக்ஷன் என்ன படம் ஆகுதோ, எந்த மாஸ் ஹீரோவோ அதை தான் போடுவானே தவிர சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கோ சின்ன கம்பெனி படத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த கம்பெனி சின்ன கம்பெனி தான் அது. இந்த டவுன் பிக்சர்ஸ் அவன் யாருன்னே தெரியல, யாருன்னே தெரியல சினிமாவுக்கு. திடீர்னு வந்தால் ஒரு படம் டப்பா படம் கொடுத்தான், இட்லிக்காரன் ஒரு படம், அடுத்து ஒரு படம் பண்ணுறா, அது ஆர்டிக்கல் படமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சினிமா யாருமே தெரியாது, தேட்டருக்காரன் தெரியாது, சினிமாவுக்கு தெரியாது. புரியுதா? அதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லாதது. இது விஜய் வந்து ஒரு கேவிஎன்னு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷனு, ஒரு ஹெச் வினோத், ஒரு 10 படம் டேரக்டர் விஜய், ஒரு மாசு, இன்னும் வந்து புது வருஷம், நல்ல லீவு,
அதனால் தேட்டருக்கார ரொம்ப விரும்பி லைக் பண்ணி போகிறது ஜனநாயகம் தான். ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தை மீறி தான் அடுத்த படமே அடுத்த ஷோவே தருவாங்க. பரசக்தி ரெஜின் பண்ணாங்க, சுபாஷம் பண்ணாங்க, தேட்டரில் ஒதுக்கின்னு தர மாட்டாங்க. இதுதான் ஷோ, இதெல்லாம் போடல போயிடுறோம், வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். இல்லை இந்த 2 படத்துடைய கதையெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. எந்த படம் ஜெயிக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை? இல்லை ஜனநாயகம் வரும். ஜனநாயகம் வந்து மாஸ் என்ட்ரி தான், அது மாஸ் படம் தான். ஒன்றுமே இல்லாத நேரத்தையே வாரிசு ஒரு படம் சுமாராக பேசப்பட்டது. தமிழ்நாடு அன்னைக்கு 90 ரூபா ஷேரு, துணி வந்தது ஓகனாங்க, துணி 70 ரூபா ஷேரு. வாரிசு வந்து நின்று போச்சு, துணி வந்து உட்காந்து போச்சு. துணியை விட அதுதான் வாரிசு தான் கலெக்ஷன். வாரிசு தான் பெரிய லாபம், பெரிய கலெக்ஷனு. கோட்டுன்னு ஒரு படம் சுமார் படம் தான் சொன்னாங்க, வெங்கட் பிரபு டைரக்ஷன், ஏஜிஎஸ், அதுவே பெரிய லாபம் தான் கொடுத்துச்சு. ஸோ விஜய் பொறுத்தவரைக்கும் சுமாராக விட பெரிய லாபம் கொடுக்கும். அது 10 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். அதான் தலைவான ஒரு படம் எங்களுக்கு லாஸ் தான், ஆனால் தொழில்ரீதியாக லாபம். அது ஓகே, லாஸ் கிடையாது, தொழில்ரீதியாக லாபம். படம் லாஸ் தள்ளி தான் வந்து 10-15 நாள், ஆனால் படம் லாபம் பண்ணுச்சு. அதே சரியான டேட்டு வந்து அன்னைக்கு எனக்கு 50 கோடி ரூபா லாபம். அதாவது விஜயோட படங்கள் சுமாராக இருந்தாலும் வணிக ரீதியாக ஜெயிச்சிருது. வணிக ரீதியாக ஜெயிச்சிடும், யாரும் நஷ்டம் கிடையாது அந்த படம் மூலமாக. அதெல்லாம் லாஸே கிடையாது. இன்னொன்று வந்து இந்த லீவ் வந்து சூப்பர் லீவு. அவங்க பிளான் பண்ண எங்கேயும் முன்னாடி போல பின்னாடி வரல. 9னா 9 நிற்கிறாங்க. இவன் தான் பின்னாடி முன்னாடி படம் பார்த்தா படம் சுமாராக பெருசாக இல்லை, அதனால் முன்னாடியே வர்றாங்க. ஏன்னா இட்லிக்காரன் ஒரு படம் பண்ணாங்க, ஓகன்னு பேசப்படுது, ஒன்றுமேலாம் குப்பையாகி போச்சு. அதே பாரதி பழைய டிசைன், பழைய மாடலு, இந்திய எதிர்ப்பு போராட்டன்றாங்க. படம் நின்று போகாது. சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம் முக்கியமான படமாக தானே. அதெல்லாம் ஜப்பான் ஒரு படம் கார்த்திக் முக்கியமான படம் வந்ததே இல்லை, ஒரு ஷோ கூட ஓடல. ஜப்பான் 25வது படம் தான் கார்த்திக். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல மக்கள் மனதில் இடம் பிடிச்சி வாழ்கிறவங்க தான் மனிதன். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய், டவுட்டே கிடையாது. இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்கும் எந்த படமும், பராசக்தி வந்து 14 சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த 5 நாளும் ஜனநாயகன் தனியாக சோலோவாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல கலெக்ஷன் வாங்கும் இல்லையா? இப்போ இந்த படத்தை 10ஆம் தேதி போட்டால் தேட்டர் பாதியாக குறைஞ்சிடாதா? அப்படி அதெல்லாம் ஒன்றும் குறையாது. தேட்டருக்காரர் தான் படமே வாங்கினதான் சொன்னேன். இப்போ படம் ஜனநாயகம் படத்தை வாங்கினதே தேட்டர் ஓனர்ஸ் தான். அவன் தான் இப்போ என் பிள்ளை உடம்பு, நான் டாக்டரு, என் பிள்ளை உடம்பு என் பிள்ளைய பார்ப்பேனா பேசுன பார்ப்பேனா, நான் ஒரு டாக்டரு, எம்பிபிஎஸ் டாக்டரு. என் வீட்டில் குழந்தை உடம்பு சரியில்லை, அங்கே பேச வெயிட் பண்ணுறாங்க. நம்ம என் பிள்ளைய பார்த்து அங்கே போனேன், இல்லை அங்கே போய்ட்டு வந்து என் பிள்ளைய பார்ப்பேனா, பிள்ளைய தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி அது ஜனநாயகம் வாங்கியது தேட்டர் ஓனரு, எல்லா தேட்டரு லீஸ் பார்ட்டிங்க எல்லாமே ஜாம்பவாங்க. அவங்க படத்தை அவங்க தேட்டரில் போடாமல் இன்னொரு படத்தை தூக்கி உள்ளே போடுவாங்க சொல்லு. அது முட்டாள்தனமான ரெட்ஜெயின், முட்டாள்தனமான சுபாஸ்கர், அவனுக்கு தான் தள்ளி வரணும். அவன் பிளான் பண்ணால் 14, அது சூப்பர். படம் பார்த்தாங்க ஆர்டிக்கலாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்லோவாக போகுது, அதனால் நம்ம தள்ளி வரல, சேர்ந்து வந்துடா, லீவ் ஃபுல் பண்ணால் அது ஜனநாயகம் ஓவர் ஃபுல் நமக்கு வராதா, அந்த எதிர்பார்ப்பில் வராங்க. பட் அது தப்பு இல்லை, அவங்க எதிர்பார்க்க ஓகே. விஜயோட ஓவர் ஃபுல்லாக நமக்கு வராதான்னு எதிர்பார்க்க. ஜனநாயகம் டிக்கெட் கிடைக்காதவங்க வேறு வழி இல்லாமல் இது வருவாங்க. வரும்போது ஓரளவு வந்து ஆர்டிக்கல் படம் பார்த்தா அந்த இது ஏதோ ஒரு படம் பார்த்தேன் பொங்கலுக்கு, அந்த திருப்தி இருக்கும். படம் நின்று போகிறது வந்து ஜனநாயக படம் போகும், மாசாக போகும், ஓப்பனிங் இருக்கும், படம் நல்லா வராது. ஆனால் இதில் அரசியல் அழுத்தங்களும் இருக்கா? அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, அரசியல்லாம் வேலை கிடையாது. சிவகாதி அரசியல் கிடையாது. ஏன்னா விஜய் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற முக்கியமான படம், அப்படி அரசியலை தீர்மானிக்கிற படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாடோடி மன்னன் ஒரு படம் வந்து உலக சுற்று வாலிபம் வந்து எம்ஜிஆர் ரிலீஸே பண்ணக்கூடாதுனாங்க, என்னென்னமோ கட்டளை போட்டாங்க. கட்சியில் தேவி தேட்டர் போன கொடுத்து தேவிலையும் சென்னையிலையும் மதுரையிலையும் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த வருஷத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு அந்த படம். இவங்க யாருக்கு தடுக்கிறதுக்கு, வளர்ச்சியை தடுக்க இவங்களெல்லாம் யார்? கடவுளோட பெரிய ஆளுங்க, கடவுளே தடுக்க மாட்டார், இவங்க யார்? அதை தடுக்க இவங்க தான் கீழே போகிறாங்க, தான் ஒன்றும் இல்லை. நான் கலைஞர் 10 வருஷம் முன்னாடி நல்லா இருக்கும்போது 10 படம் கதைவாசம் எழுதினார். அந்த படத்தை சிட்டி தேட்டர் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் தான் எடுத்தீங்க? நான் எடுத்துருக்கேன். டிநகர் அன்பழகன் வந்து படம் எல்லா படம் ரிலீஸ் பண்ணார். டிநகர் அன்பழகன் இறந்துட்டார், அவர் தான் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணார். அவர் வந்து எனக்கு கூட தேட்டர் போடியான்னாரு, தேட்டர் போடுறார். அவர் வந்து அப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கார். அப்போ வந்து என்ன பண்ணாரு, சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் வந்து எந்த தேட்டரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வேலை வீட்டு இல்லாமல் கதைவாசனை எழுதுறாரு, படத்தை எழுதி இந்த படத்தை போட்டுன்றாரு. அந்த படத்தை போட்டு நம்ம தேட்டரில் ஸ்டால் வருமானம் வராது, கூட்டம் வராது, இஏச்சின்னு உட்காந்து வேறு வேலையில் இருந்தாலுங்க அப்படின்னு ஃபோனை தூக்கில வச்சுருவாங்க. சிட்டி தேட்டர் ஃபுல்லாமே சிட்டியாருங்க. சிட்டியார் வந்து ரூல்ஸ் இருக்கும். ஒரு தேட்டர் அமைக்கிறது, ஒரு தேட்டருக்கு உண்டான எல்லா ரூல்ஸும், கார்பரேட் ரூல்ஸும் எல்லா ரூல்ஸும் பக்காவாக வச்சுனாலும் அவன் எவனும் பயப்பட மாட்டாங்க. சிட்டியார் நாடாரு மட்டும் யார் எந்த அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட்டும் பயப்பட மாட்டாங்க, பிரதமரும் பயப்பட மாட்டாங்க, சிஎம்மும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தேட்டருக்கு என்ன ரூல்ஸோ எல்லா ரூல்ஸுமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வெளியே மாட்டிருப்பாங்க. அதை மீறி உள்ளே போக முடியாது.
புரியுதா? ஏன்னா எல்லா ரூல்ஸ் இருக்குது. அப்போ என்ன போய் என்ன கிழிப்பாங்க, என்ன ஃபைன் போட முடியும்? அப்புறமா கலைஞர் வந்து அவர் சிஎம்மாக இருக்கும்போது எல்லா படத்தை எழுதி ராமநாயகன், விஎம் சலீமா நிறைய பேர் பண்ணாங்க. அந்த படத்தை நான் தேட்டர் எடுத்தேன். ஒரு தேவை கூட ஷோ போட மாட்டேன், கூட்டம் வரல. எத்தனை பேர் தான் கட்சிக்காரன் போய் டிக்கெட் கிழிச்சு நாசமாக எல்லா கட்சியும் ஊருக்கு ஓடிடுவாங்க. இதனால் தேட்டரில் படமே போடல. பீச்சில் வாக்கிங் போவோம், தேவி சிட்டியார் அப்படி அப்படி இல்லை. பீச்சில் போய் காலைல 5 மணி 6 மணி போய் பிடிப்போம். ஒரு ஷோ போடுங்கன்னு கெஞ்சுவோம். ஓடாத படத்துக்கு என்னையா தொல்லப்படுறப்பா ஏம்பாங்க. அதனால் தேட்டருக்காரன் முடிவு பண்ணோம், இந்த படத்தை இந்த டேட்டுக்கு போடலாம், இந்த படத்தை இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணலாம். தேட்டருக்காரன் வந்து டெக்னீஷியன் யார், டைரக்டர் யார், மியூசிக் டேரக்டர் யார், நடிகர் யார், இது எல்லாமே ப்ரொடியூசர், இது எல்லாத்தையும் பார்த்து தான் தேட்டருக்காரன் ஒரு படத்தை ஃபிக்ஸ் பண்ணுவான். இந்த படம் போட்டால் நம்ம தேட்டர் ரன் ஆகும், இந்த படம் போட்டால் நம்ம தேட்டர் வந்து கரண்ட் பில்லு, ஸ்டாஃபு, சம்பளம் எல்லாமே கரெக்ட் ஆகும். அப்புறம் தேட்டருக்காரன் முடிவு பண்ணுறது தான் சினிமா. நடிகன் முடிவு பண்ணுறது சினிமாவே கிடையாது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நடிகர் வந்து முடிவு பண்ணுறது சினிமா கிடையாது. தேட்டருக்காரன் முடிவு பண்ணுறது தான் சினிமா. தேட்டருக்காரன் டிசைனை பார்த்தே முடிவு பண்ணுவான். இந்த படம் ஓடும் ஓடாது, இந்த படம் ரன் ஆகும் ரன் ஆகாது அப்படின்னு. ஓடுற படத்தை ஓட வைக்கிறது தேட்டருக்காரன் தான், ஓடாத படத்தை ஓட வைக்கிறது தேட்டருக்காரன் தான். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் நல்லா இருக்குது, படம் கலெக்ஷன் இல்லை, அப்புறம் இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணுவான் தேட்டருக்காரன், பிக்கப் ஆகுனா. புரியுங்களா? அதே தேட்டருக்காரன் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது, அதை தூக்கி தான் ஆகணும் அப்படின்னா தூக்கிடுவான். ஓகே. அதை போய் நீ தேட்டர் சண்டைலாம் போட முடியாது. ஏன்னா பாரம்பரியமாக நான் தேட்டர் ஓடணும்பான். நீ இப்போ புடிஸ் தவிர திரும்பி காணா போயிடுவேன். புடிஸ் வந்து 2 படம் இருப்பான், காணா போயிடுவான். நடிகை 4 படம் போனால் ஓடி போயிடுவான். ஆனால் தேட்டருக்காரன் பாரம்பரியம் நிலச்சி நிற்கிறது. அது தேட்டருக்காரன் 50 வருஷம் பாரம்பரியமான சொத்து இது. அவன் வந்து அவன் முடிவு பண்ண இந்த படம் ஓடலாம், இந்த படம் ஓடக்கூடாது, முடிவு பண்ணுறது தான். அதான் எல்லா யூடியூப்லேயும் எல்லாத்தையும் சின்ன படம் ஓடல, சின்ன படம் ஓடல, சின்ன படம் ஓடலன்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஆகிற காரணமே தேட்டருக்காரன் தான். இந்த படம் ஓட்டலாமா ஓட்ட வேணாமா, ரிலீஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா. இப்போ நானே ஒரு படம் எடுத்தால் எல்லா ஒரு தேட்டருக்காரும் கேட்பேன், இந்த டேட்டுக்கு வரலாமா இந்த டேட்டுக்கு வரலாமான்னு. அவனுக்கு சொல்ல டேட்டுக்கு வந்தால் தேட்டர் கொடுப்பாங்க. அவனுக்கு சொல்ல நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அவன் கொடுக்குற தேட்டரில் கொடுக்குற ஷோவை போட்டு போக வேண்டியதான். ஒரு ஷோ 2 ஷோ போட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால் தேட்டருக்காரர் தான் ஒரு படம் ஓடுறது ஓடாது முடிவு போட்டு தேட்டருக்காரன். 2வது டிஸ்ட்ரிபியூட்டர், 3வது நடிகர், 4வது தான் ப்ரொடியூசர். ஓகே. ஆனால் இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் தான். ஆனால் முடிவு போட்டு தேட்டருக்காரன். ஓகே. இதான் சினிமா எனக்கு தெரிஞ்ச காலங்காலமாக. நான் கமலா தேட்டர் நடத்திருக்கேன், ஏவி ராசூர் நடத்திருக்கேன், ராம் தேட்டர் நடத்திருக்கேன், எஸ்ஆர் பகன் நடத்திருக்கேன், உதயம் தேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சிட்டி தேட்டர் ஃபுல்லாக எல்லா படம் கன்ஃபார்ம் பண்ணி, சிம்பு படம் நிறைய படம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சிட்டி தேட்டர் எடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சினிமாவை நிர்ணயிக்க தேட்டருக்காரன். ஓகே. இப்போ வர நடிகர் விஜயினுடைய அதிக வசூல் பண்ண திரைப்படம்னா அது லியோ திரைப்படம் தான் சொல்கிறாங்க. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. இப்போ வரப்போகிற ஜனநாயகன் திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு உங்களோட ஐடியா? அதிகமாக வருமா அது? ஜனநாயகம் வந்து சாதாரணமாக வந்து எனக்கு ஒரு 600-700 கோடி பண்ணும். 600-700 கோடி வந்து 700 கோடி பண்ணும். ஆள் ஒரு காப்பி, ஃபஸ்ட் காப்பி. ஓகே. தமிழ்நாடு தேட்டர்கள், தமிழ்நாடு தேட்டர்கள் எந்த படம் பெரிய லெவல் பண்ண கிடையாது. ஃபஸ்ட்டு பண்ணது விக்ரம் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு பண்ணி விக்ரம், மாநாடு, லியோ, மாஸ்டர், இது எல்லாமே வந்து கலெக்ஷனில் 100 கோடி 80 கோடி 90 கோடி. தமிழ்நாடு ஐஏஎஸ் கலெக்ஷன் 100 கோடி தான். ஓகே. அது மேலே கலெக்ஷன் கிடையாது. இந்த 200 கோடி 300 கோடில வேலையே கிடையாது. எப்போவுமே ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்த்தா படம் வந்து 150 கோடி 200 கோடி பண்ணும். இப்போ வர படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் கிடையவே கிடையாது. 20 வருஷம் ஆச்சு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து. ரிப்பீட் ஆடியன்ஸ் கிடையாது. அதில் மாநாடு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1 2 3 வாட்டி பார்த்துருக்காங்க. மாநாடு வந்து சாதாரணமாக தமிழ்நாடு 60-70 கோடி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் 2 3 வாட்டி பார்த்துருக்காங்க. அது வந்து 100-110 கோடி பண்ணிச்சு. இது 2 தான் ஐஎஸ். மிச்சம் எல்லாம் விஜய் படம் எல்லாமே 3 படம் லாபமான படம் தான். பட்ஜெட் வைஸாக அவருக்கு பட்ஜெட் சம்பளம் கொடுத்து இப்போ கஷ்டப்படுறதுன்னு பார்த்து வியாபாரம் பண்ணி லாபம் பார்க்கும்போது விஜய் படம் எல்லா படமும் 2 படம் 3 படம் லாபம் தான். தமிழ்நாடு ஐஏஎஸ் கலெக்ஷன் ரிப்பீட் ஆடியன்ஸோட 150 கோடி மேலே கிடையாது. ஓகே. ரிப்பீட் ஆடியன்ஸோட சேர்த்து. ஸோ இப்போ ஜனநாயகன் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் காப்பி பண்ணும். ஃபஸ்ட் காப்பி பண்ணி ஃபஸ்ட் காப்பி பண்ணால் ஆல் ஓவர் ஃபஸ்ட் காப்பி பண்ணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு 3 கோடி கிடைக்கும். பட் ப்ரொடியூசர் விஜய் தானே, அது ஜெகதீஷ் தானே. ஜெகதீஷ், கேவின் ஃபைனான்ஸு, பட் எல்லாம் அவங்க டீமு தான் அது. பட் அது லாபமான படம், லாபம் கொடுக்குற படம் தான் அது. பராசக்தி லாபமான நட்டமாக நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஆர்டிக்கலான ஒரு மூவி தான் அது. பட் அது எந்தளவுக்கு போகும், அது எந்தளவுக்கு தேட்டருக்கு கிடைக்கும். பட் தேட்டருக்கு சண்டைலாம் போட முடியாது. இப்போ பராசக்தி வருது, நான் ரெஜைன்னு, நான் தான் திமுக, நாங்கள் தான் எல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. அந்த செல்ஃபெல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 25ஆவது டிசம்பர் அவங்க லைஃப் முடிஞ்சுது. அதெல்லாம் அவங்கள அந்த சீனை போட முடியாது. கொடுங்க நான் போடுறேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரெஜைன்னு தேட்டர் எடுத்தாங்கன்னா நீ வைங்க,
9 ரிலீஸு 10 தானே 10ஆம் போடலாம்பாங்க. ஓகே. இப்போது அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன்லாம் பண்ணி அப்படிலாம் கையில் கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தேட்டருக்கெல்லாம் மடையும் கிடையாது. தேட்டருக்காரன் பயங்கரமான விவரமான ஆளுங்க. எல்லாமே 100 வருஷம் பாரம்பரிய தேட்டர் தான். 50 வருஷம் 100 வருஷம் தேட்டர் தான். நேற்று தேட்டருக்கு இன்னி ஓனராக யாரும். அதனால் தேட்டருக்காரன் முதல்ல கொடுக்குறது ஜனநாயகம். ஜனநாயகம் ஈஸியாக 900 சீட் தேட்டர் கிடைச்சிடும். இது 300 தேட்டர் கிடைக்கும். பராசக்தி 300 தேட்டர். 300 தேட்டர் கிடைக்கும். ஓகே. 1300 தேட்டர் 1200 தேட்டர் இருக்குது. இன்னொன்று மல்டிப்ளேஷன் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாகவே ஜனநாயகம் தான். ஆமாம். அந்த ஒரு நாள் ஸ்டெடியாக நின்று போயினாலே பராசக்தி 2 ஷோ தான் உள்ளே நுழைப்பாங்க. ஓகே. 2 ஷோ 1 ஷோ தான் நுழைப்பாங்க. இல்லை சண்டே சாட்டர்டே ஸ்பெஷல் ஷோ போடுவாங்க. நானே படம் எடுத்துக்கிறேன், நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இல்லை மேபி ஜனநாயகன் சரியா இல்லை, முதல் நாள் கொஞ்சம் நெகட்டிவான ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா இது மாற வாய்ப்பு இருக்குல்ல. இது ஒரு 3 ஷோ தரும். 3 ஷோ. பட் அதுக்காக ஜனநாயக டோட்டலாக மாற்ற மாட்டாங்க. ஜனநாயகத்தை 1 ஷோ குறைச்சி இது 2 ஷோ ஆப்பாங்க. அவ்வளோதான். ஷோ குறைப்பாங்க தவிர ஜனநாயகம் டோட்டலாக தூக்க மாட்டாங்க. ஓகே. பட் அரசாங்கம் என்ன தடை போட்டாலும் அந்த படம் ஓடிடும். ஓகே. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி அரசன் வெற்றிமாறன் டாக்டரில் சிம்பு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டிங்கு? சூப்பராக போகுது, பிரமாதமாக போகுது. வெற்றிமாறன் சிம்புக்கு மிகப்பெரிய காம்போ. கண்டிப்பாக இன்னொரு சிம்பு மாறுபட்டு சிம்பு பார்க்கலாம். இதுல இன்னொரு படம் ஆரம்பிச்சு, ஏஜிஎஸ் படம் ஆரம்பிச்சாங்கல்ல, காட் லவ். ஆமாம் ஆமாம், அதை ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்து அதை முடிச்சுட்டு வந்தவொடனே பிரேக் கூட்டிட்டு போகிறாங்க. ஓகே. அது நல்லா வருது, நல்லா போகுது. ஸோ சிம்பு இப்போ ரெகுலராக ஷூட்டிங் வர ஆரம்பிச்சிட்டாரு. ரெகுலராக வர ஆரம்பிச்சாரு, கரெக்டாக போக ஆரம்பிக்கிறாரு. அவரை பொறுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ சினிமாவில் நல்ல சினிமாவுக்குன்னு வாழ்கிறாரு. அவர் விஜய் சிவகார்த்திகேயன் நல்லவர் தான். சிவகார்த்திகேயனால் பராசக்தி வரதுலாம் கிடையாது. பராசக்தி வர்றதுக்கு சிவகார்த்திகேயன் எந்த சம்மந்தமும் கிடையாது. நிறைய பேர் சிவகார்த்திகேயன் புஷ் பண்ணுறாரு, விஜயோட போட்டி போகணும், விஜய் கூட வரணும், விஜயோட சண்டை போடணும். சிவகார்த்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி ஒரு படமும் கிடையாது போட்டி போகிற அளவுக்கு. புரியல. நான் துப்பாக்கி கூட போடாப்பொடி வந்து போடாப்பொடி வாச விட்டு, துணிவு வந்தது துணிவு வாச விட்டு வாரிசு இருந்தது. புரியுதா. விஜய் கூட எந்த படம் வந்தாலும் விஜய் நிற்பார். விஜய் கீழே தான் எல்லா படம், விஜய் மேலே எந்த படம் கிடையாது. ஓகே. அதனால் வந்து ஜனநாயகம் நல்ல தேட்டர் கிடைக்கும், நல்ல ஹிட்டாகவும், நல்ல ஓப்பனிங் வரும், நல்ல கலெக்ஷன் ஆகும். விஜயோட மனசுக்கு நல்லாவே வரும். அப்படி எல்லா விஷயம் படத்துலையும் சரி, அரசியலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி நல்லா வருவார். பர்ஃபெக்டான ஒரு ஆள். இப்போ ரீரிலீஸ் படங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கில்லி ரீரிலீஸில் ஒரு சக்கப்போடு போடுச்சு. இப்போ படையப்பா ரிலீஸ் பண்ணாங்க. படையப்பா ரிலீஸ் எவ்வளோ வந்துச்சு? கில்லி ரெக்கார்டை பீட் பண்ணிச்சா இல்லையா? கில்லி சாதனையாக படையப்பா முடிச்சு இல்லையாங்க. கில்லி 10 கோடி ரூபா 12 கோடி ரூபா சார். படையப்பா 3 கோடி ரூபா சார். அவ்வளோதான். தமிழ்நாடு வெறும் 3 கோடி ரூபா சார். படையப்பா கூட வந்த அசல்னு ஒரு படம், அஜித் படம், அசல் அட்டகாசம். அட்டகாசம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, ரீலீஸ் ஆச்சு. படையப்பாக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதே ஒரே டைம் தான். ஆமாம் ஆமாம். அதுவே 65 ரூபா ஷேர் தமிழ்நாடு. ஓகே. பில்டப் இல்லாத வந்து அட்டகாசம் 65 ரூபா ஷேர், 65 லட்சம். படையப்பா பில்டப்போட வந்த படையப்பா ஒரு பொண்ணு தான் இதே இன்டர்வியூலாம் எடுத்து அதை போட்டு ரவிக்குமார் போட்டுச்சு. தமிழ்நாடு 6-7 ரூபா கிராஸு. டேம்ஸு கணக்கு போட்டு தேட்டர் வாடகை கழிச்சு பார்த்தா தமிழ்நாடு 2000 டு 3 ரூபா ஷேர். கில்லி வந்து 18 கோடி ரூபா வந்து தமிழ்நாடு கிராஸ் ஷேர் 11 கோடி ரூபா. படையப்போட 3 படம் கில்லி பெரிய கலெக்ஷன். ஸோ ரீரிலீஸ்லையும் கில்லி தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே. இப்போ அடுத்ததான் மங்காத்தா. விஜயெல்லாம் அடிக்க முடியாதுங்க. விஜயெல்லாம் வந்து யாருமே அடிக்க முடியாது. அவங்க அப்பாவே சந்தேகப்பட்டார், என் பிள்ளை கொண்டு வர முடியுமான்னு. அவங்க அப்பாவும் அசல் மாதிரி வளர்ந்துட்டு அப்படின்னு விஜய். புரியுதா. அது விஜயோட டைமிங்கு, விஜயோட சின்சியாரிட்டி, விஜயோட நல்ல மனசு. அது எந்த ப்ரொடியூசரும் காயப்படுத்தலை, எந்த ஃபைனான்ஸும் காயப்படுத்தலை. எந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம நிறையா டேரக்டருங்க கதை சொல்லி வெயிட்டிங்கில் இருந்து அந்த கதை டேரக்டருக்கு வெளியே நான் வந்து அவர் கமிட் பண்ணிட்டு சொன்னவொடனே உடனே கூப்பிட்டு கேன்சல் பண்ணார். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரொடியூசர் நான் அட்வான்ஸ் கொடுத்துருன்னு சொன்னேன், உடனே அவங்க அட்வான்ஸ் கேன்சல் பண்ணுவேன். ஏன்னா தற்பெருமை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தற்பெருமை ஏற்படுத்தி இவங்க காயப்படுறது அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொரு விஜய் அட்வான்ஸ் வாங்கி எங்கேயாவது பேலன்ஸ் கொடுக்கணும். நியூ படத்துக்கு இதுதான் அஜித் தான் ஹீரோ. நியூ படத்துக்கு 50 லட்சம் சம்பளம் பேசி 15 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாரு. யார்? எஸ்ஏ சூர்யா விஜய். இது அஜித்துக்கு 15 லட்சம் கொடுத்தாரு. இசை எப்போ வந்து படம்? இசை ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். நியூவுக்கு இசை எவ்வளோ கேப்பு? 20 வருஷம் 25 வருஷம் கேட்பா. அன்ன வரையும் கொடுக்காத அஜித்து இந்த படம் தான் கொடுத்தாரு அட்வான்ஸ் திருப்பி. ஓகே. தெரியுமா உங்களுக்கு? அஜித்தோட கேரக்டரு அப்போ வாங்கின அட்வான்ஸு, நியூ படத்துக்கு வாங்கின அட்வான்ஸு. அப்போ எஸ்எஸ்சிவா ஹீரோ அந்த படத்துக்கு, எஸ்எஸ்சிவா டைரக்டர்
முதல்ல விஜய் அஜித்தை வச்சு அந்த படம் பூஜை போட்டு போஸ்ட் ஆச்சு ஓட்டினாங்க. அப்போ சம்பள பிரச்சனை படம் ட்ராப் ஆகி போச்சு. அப்புறம் விஜய் இது ஹீரோ பண்ணாரு, எஸ்ஏ சூர்யாவே ஹீரோ பண்ணார். அப்போ வாங்கின அட்வான்ஸு இப்போ தான் கொடுத்தாரு அஜித். இசை படம், இசை நான் தான் ப்ரொடியூசர், இசை ப்ரொடியூசர் நான் தான், நானும் சூர்யா தான் ப்ரொடியூசர். அப்போ தான் அந்த படத்தை கொடுத்தாரு. 25 வருஷம் ஒரு அட்வான்ஸை வச்சு கொடுத்தாரு. சில ஹீரோ தரவே மாட்டான், அது வேறு விஷயம். இவர் கொடுத்தாரு, அது பெருந்தன்மை. அந்த மாதிரி விஜய் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் வாங்க மாட்டாங்க. வாங்கினா படம் பண்ணாமல் விட மாட்டாங்க. ஓகே ஓகே. அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அஜித் விஜய் வந்து படம் வாங்க மாட்டான். படம் வாங்கினா அந்த கம்பெனி படம் முடிச்சு கொடுத்து ரிலீஸ் பண்ணது அப்புறம் தான் அடுத்த இப்போ ஏதாவது ஒரு படம் அஜித் இப்போ விஜய் படம் பூஜை போட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஏதாவது சமீபத்திலையோ ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. அந்த மாதிரி அதே மாதிரி சினிமாவிலும் தடங்கள் இல்லாமல், வாழ்க்கையிலும் தடங்கள் இல்லாமல், மக்கள்கிட்டையும் பேரது ஓடுறதால விஜய் அடுத்த படம் கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்து மங்காத்தா வேறு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஜனவரியில். அது என்னென்னா சன் டிவி வந்து அஜித்தில் மோதி பார்த்தாங்க, டேட்டு வாங்க முடியல. அதனால் அஜித்தை வச்சு நம்ம கம்பெனி சன் பிக்சர்ஸில் தமிழ் சினிமாவிலே கேவலமான ஒரு சேனல்னால் சன் டிவி தான். நான் ஏரியும் கூட சொல்லியிருக்கேன், இப்போ 2வது ரிப்பீட் பண்ணுறேன். புரியல, ஒரு நடிகர்கிட்ட டேட்டு வாங்க முடியலன்னா வெக்கப்பட்டு ஒதுங்கிடணும். அந்த நடிகை படத்தை ரீரிலீஸ் பண்ணி உன் மேலே போட்டு பண்ணுறேன்னா இதை விட மட்டமானவன். அப்போ உனக்கு என்ன வேல்யூ இருக்குது? சன் டிவி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சன் டிவி தான் லோகோ போடுறேன், சன் பிக்சர்ஸ் மங்காத்தா ஜனவரி அஜித் ரசிகலி கிஃப்ட் அப்படின்னு. இல்லை, இது Cloud9 தானே, தயநிதி அழகிரி அவனை தூக்கிட்டாங்க, அந்த பேரெல்லாம் தூக்கிட்டு இப்போ சன் டிவி வந்து அந்த படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் டூரிவேஷன் முடிஞ்சு போச்சு. இல்லை, முடிஞ்சு போனப்போ இப்போ யார் ஒன்றா வாங்கி ரிலீஸ் பண்ணலாம். அதை வந்து இப்போ சன் டிவி அந்த வேலையை பண்ணுறாங்க. நான் பண்ணுற வேலையை அவன் பண்ணுறாங்க. ஓகே, ஒன்றும் இல்லாத நான் ரோட்டில் சுற்றுறேன். நான் ஒரு படத்தை பழைய படத்தை வாங்கி அது புதுசாக இப்போ 4K 5K ரிசர்வேஷன் பண்ணி போஸ்ட் வச்சு நான் ரிலீஸ் பண்ணேன். அது ஓகே, எனக்கு வருமானது வழி இல்லாமல் அந்த வேலையை அவன் பண்ணா அப்போ என்ன வேல்யூ எனக்கு? சன் டிவிக்காரன் அஜித்தை வச்சு படம் பண்ணோம், பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ வச்சு கூப்பிட்டு படம் பண்ணேன். அதை விட்டு அவன் படத்தை போய்ட்டு நீ ரீரிலீஸ் பண்ணனா அப்போ எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே புரியல. ஓகே ஓகே ஓகே. அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு, சன் பிக்சர்ஸுக்கு மங்காத ரீரிலீஸ் பண்ணல ஒரு பெருமை. ஏன்னா அஜித் வச்சு படம் பண்ண முடியல, அஜித் டேட்டு கொடுக்க மாட்டேறாரு, அந்த சேனலில் மதிக்கவும் மாட்டேறாரு அஜித். அதனால அஜித் படத்தை எல்லா ஆர்டிஸ்ட் படம் நம்ம கம்பெனியில் இருக்குது, ஒரு அஜித் படம் நம்ம கம்பெனியில் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சன் பிக்சர்ஸ் லோகோ, Cloud9 லோகோலாம் கிடையாது. இல்லை, சன் பிக்சர்ஸ் லோகோ போட்டு ரீரிலீஸ் மங்காதா ஜனவரி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட், ஸ்பெஷல் ட்ரீட்னு சொல்லி போட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. அப்போ இது என்ன தேவை? இப்போ இந்த நியூஸ் சேர்க்குறதுங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். நம்ம